ஒரு 3-4 நாட்கள் இடைவெளிக்கு பிறகு நம்ம சந்திக்கிறோம். காரணம் என்னன்னாக்கா, கொஞ்சம் சொந்த வேலை காரணமாக வெளியே செல்ல வேண்டிய காரணத்தினால் 3-4 நாட்கள் உங்கள்ட்ட விடுப்பு கேட்காம விடுப்பு எடுத்துட்டேன். அதனால மனம் திறந்த மன்னிப்பு உங்கள்ட்ட நான் கேட்டுக்கிறேன். 2வதாக இந்த ஏஐ குரங்கனுடைய சேட்டைகள தான் இப்ப இந்த ரீல்ஸ் ரியாக்ஷன்ல பார்க்க போறோம். நம்ம ஒரு 3-4 நாட்கள் வீடியோ போடாதனால ஏஐ குரங்கு நிறைய சேட்டைகளை செஞ்சு வச்சிருக்கு. ஏஐல மட்டும் இல்ல, வெளியேயும் அதே மாதிரி சில கட்சிக்காரங்க சேட்டைகளை செஞ்சிருக்காங்க. அதை நம்ம ஏஐ குரங்கு சேட்டைகளை வெளிப்படுத்தியிருக்கு. அந்த ஏஐ குரங்கு பண்ண சேட்டைகளை தான் இந்த ரீல்ஸ் ரியாக்ஷன்ல நம்ம பார்க்க போறோம். திமுக கூட்டணிய கல்லாப்பெட்டி கூட்டணின்னு சொல்லிட்டு இப்ப அதே கூட்டணியை வச்சு புதுசா ஒரு கூட்டணி அமைச்சிருக்கானுங்க. இது எப்படி தெரியுமா இருக்கு? நாம ஒரு பொண்ணை லவ் பண்ணுவோம், நம்ம கூடவே இருக்க நண்பன் டேய் மச்சான் அந்த பொண்ணு கேரக்டர் சரியில்லைன்னு சொல்லிடுவான். நாமளும் கலங்கி போய் சரி மச்சான்னு தேவதாஸ் மாதிரி சுத்திக்கிட்டு இருப்போம். ஆனா அடுத்த வாரமே பார்த்தா அதே நண்பன் அதே பொண்ணை நைஸா உஷார் பண்ணிடுவான். இதுல ஆக்சுவலா பிடிச்சது என்னன்னாக்கா, அதில் பேச வேண்டிய விஷயம் இருக்கு. அந்த கம்பாரிசன் ஊமைக்கு ஒன்று எடுத்தாப்புல இல்ல, அந்த இடம் தான் அந்த அளவுக்கான ஒரு கம்பாரிசனா அந்த அளவுக்கு தானே முடிக்க முடியும். அந்த அளவுக்கு தான் போய்கிட்டு இருக்கு. அதான அது கல்லாப்பட்டி கூட்டணின்னு சொன்னாப்புல. பீச் ஓரமா போக முடியல, அவங்க வீட்டு ஓரமா கார்டன் ஓரமா போக முடியல. அறிவாலயர் ஓரமா யாராவது போனாங்கன்னா, நடந்து வாக்கிங் போனாங்கன்னாக்க நிழலுக்கு ஒதுங்கினா கூட, அவர் சொன்னது நிழலுக்கு ஒதுங்கினா கூட பிடிச்சி இருந்தாங்க சீட்டு அப்படின்னு கொடுத்துட்றாரு. இப்போ நம்ம ஸ்டாலின் சார் அறிவாலயம் பக்கத்துல யாரு நடந்து போனாலும், அறிவாலயம் பக்கத்துல யாரு நிழலுக்கு ஒதுங்கினாலும் கூட்டணியில சேர்த்துக்கிறாரு. அதுக்கு பேர் வந்து கல்லாப்பெட்டி கூட்டணின்னு வச்சிருக்கிறேன். இப்ப பாருங்க, ஐயுஎம்எல், பிசிகே, சிபிஐ, சிபிஎம் போய் உருவி கைய உருவி கூட்டிட்டு வந்து மதிமுக. அதுக்கப்புறம் யாரு, நம்ம இவரு எம்ஆர் தளபதியின் பெயர் கொண்ட பாஸ்கர், சி தளபதியின் பெயர் கொண்ட பாஸ்கர், வேற யாரும் வந்திருக்காங்க, கடம்பூர் ராஜு, மற்ற எடப்பாடியை தவிர மீதி எல்லாம் இங்க வந்துடுறதா தகவல். ஆமா, குறிப்பா இந்த விஜயபாஸ்கர் இந்த டீம், அவரோட ஒரு டீம் வந்துச்சு. அவங்க எல்லாம் பார்க்கும் பொழுது அவர் டெல்டா அப்படின்னு சொல்லிட்டு, இந்த தளபதியின் பெயர் கொண்ட சரவணன் ஒருத்தர் இருக்காரு, தஞ்சாவூர் இருக்காரு. ஆனால் நாங்கள் டெல்டாவோட இருந்து பாருங்க இவ்வளவு கூட்டம் வந்திருக்கு, பட்டுக்கோட்டை, புதுக்கோட்டை, ஒரத்தநாடு, தஞ்சாவூர், டெல்டா, திருவாரூர், நாகப்பட்டினம் இவ்வளவு கூட்டம் வந்திருக்கு பாருங்க அப்படின்னு சொல்லி பேசுறாரு. அந்த டெல்டான்னு பேசுறதுக்கு பின்னாடி அந்த பேசுற பெரும்பான்மையாக மைக்க பிடிச்சி பேசும்போது டெல்டா பக்கம் வர்றாங்களா, அவங்களுக்கு பின்னாடி ஒரு சாதிய பின்புலம் இருக்கு. அது அதுக்காக தான் குறிப்பிட்டு அதை பேசிக்கிட்டே இருக்காங்க. இப்போ தயவு செஞ்சு வெளியில பேசும்பொழுது அந்த சாதிய பின்புலத்தை சொல்லிக்காதீங்க. எனக்கா அந்த சாதியை சொல்லும் பொழுது நாங்க பெரிய வீரரு, நாங்க தீரரு, ஒரு அவெஞ்சர்ஸ் வம்சம், நாங்க ரோமன் பரம்பரைடா, நாங்க வால் எடுத்தோம்னாக்கா அப்படியே சொல்லட்டாம நாங்க உள்ள வைக்க மாட்டோம், ரத்தம் பார்க்காம உள்ள வைக்கிறது இல்ல. இப்ப கடைசியில ஒரு நடிகரினுடைய காலில் போய் நீங்க விழுந்திருக்கீங்க, அவருடைய காலில் போய் விழுந்திருக்கீங்க. விஜயபாஸ்கர்லாம் காலில் மேடையில வரலையே, காலில் விழுக வேற என்ன மேடையில விழுந்தாரு. ஆமா, அதான் நடந்திருக்கு. ஏங்க காலில் நீங்க பெரிய அவெஞ்சர்ஸ் வம்சம் அப்படிங்கிறீங்க, உங்களை சேர்க்கிற அன்னைக்கு ஒரு கார்டு கொடுத்து கூட உங்களை சேர்த்துக்க மாட்டேங்கிறாரு. அப்ப அவருடைய அதுக்கு கூட நீங்க லாயக்கு இல்லை அப்படின்னு சொல்ல வராரா அப்படின்னு நம்ம கேட்க வேண்டியதா இருக்கு. இப்ப ஓட்டு போடுற மக்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். விஜயபாஸ்கருக்கு கரூர் விஜயபாஸ்கரோ அல்லது புதுக்கோட்டை விஜயபாஸ்கரோ அல்லது இன்னும் சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினராக இருக்கட்டும், அவங்க எல்லாம் எதுக்காக ஓட்டு போட்டாங்கன்னா, குறிப்பா கரூர் விஜயபாஸ்கர் இருக்கார்ல, கரூர்ல 41 பேர் அங்க இறந்து போறாங்க. அது இன்னமும் வழக்கு போயிட்டு இருக்குன்னு வச்சுங்களேன். அப்ப 41 பேர் செத்த இடத்துல அந்த இறந்து போன குழந்தைகள், அவங்களுடைய அத்தையா இருக்கட்டும், சில இடங்கள் நம்மள போய் பேட்டி எடுத்திருக்கோம், அந்த இறந்து போன குழந்தையினுடைய சொந்தக்காரங்களா இருக்கட்டும், இறந்து போன நபருடைய மனைவியாக இருக்கட்டும், அவங்களாம் பேசும்பொழுது ஏங்க அவர் செத்து போனா போய் தொலைதுங்க, தளபதியை நாங்க பக்கத்துல பார்த்தோம்ல, பக்கத்துல யாரு கொடுத்தா, அது போனா போயிட்டு இன்னொரு குழந்தை நான் பெத்துப்பேங்க, தளபதியை பார்க்க முடியுமா அப்படின்னு தான் பேசிட்டு இருக்காங்க. அது ஆனா ஆயிட்டு போகுது. ஆனா தளபதி அப்படியாப்பட்ட தொகுதியிலேயே எங்களுக்கு விசில் வேண்டாம், எங்களுக்கு விஜய் முதலமைச்சர் வேண்டாம், அங்க உள்ள விஜய் நிறுத்தி தளபதி வேண்டாம், தளபதியின் பேர் கொண்ட பாஸ்கர் தான் வேணும் அப்படின்னு சூஸ் பண்ணிருக்காங்க. எங்களுக்கு விஜய் சிஎம் ஆக வேண்டாம், எங்களுக்கு எடப்பாடி பழனிசாமி தான் சிஎம் ஆகணும், விஜயபாஸ்கர் தான் எங்களுக்கு எம்எல்ஏ ஆகணும் அப்படின்னு தான் சூஸ் பண்ணிருக்காங்க. ஒருவேளை அதெல்லாம் தாண்டி 41 பேர் இறந்ததுக்கு அப்புறமும் அந்த மக்கள்ல பல பேர் இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லும் பொழுது விஜய் தானே ஜெயிச்சிருக்கணும். அப்ப விஜய் ஜெயிக்காம எம்ஆர் விஜயபாஸ்கர் ஜெயிச்சிருக்காரு கரூர்ல அப்படின்னாக்கா, அந்த மக்கள் எங்களுக்கு விசில் வேண்டாம்னு முடிவு எடுத்திருக்காங்க. எங்களுக்கு இவர் வேண்டாம், எங்களுக்கு இவர் ஆட்சி நடத்துவார் நம்பிக்கை இல்லை, இவர் மீது நம்பிக்கை இல்லை, இவர் ஒழுங்கா இருப்பாரு, ஒழுக்கமா இருப்பாரு, ஒழுங்கா ஆட்சி நடத்துவாரு, பிஜேபியின் பின்னாடி போகாம இருப்பாரு அப்படின்னு நம்பிக்கை எனக்கு இல்லை
அதனால இவர் வந்து எங்களை ஆட்சி செய்வதற்கு தகுதியான நபர் இல்ல அப்படிங்கறதுனாலதான் அப்படின்னு பாருங்க. அவங்க டிஎம்கேக்கு ஓட்டு போடல. இவ்வளவு தூரம் எங்களுக்கு பி டீம் வேண்டாம், எங்களுக்கு டைரக்டா பிஜேபி டீம் தான் வேணும்னு ஓட்டு போட்டுருக்காங்க. எங்களுக்கு ஐயா எடப்பாடி பழனிசாமி தான் சிஎம் ஆகணும், எம்ஆர் விஜயபாஸ்கர் தான் வரணும்னு சொல்லிட்டு ஓட்டு போட்டுருக்காங்க. அப்ப எந்த மக்கள் என்னக்கா இன்னைக்கு ஐயா பேசணும்னா வந்து பேசுறாங்க, 107 தொகுதியில வெற்றி பெற்றிருக்காங்க. அதனால பெருவாரியாக மக்கள் வந்து அவங்க தான் ஆட்சி செய்ய விரும்பியிருக்காங்க, அதனாலதான் நாங்க வந்து ஆதரவு கொடுத்தோம்னு சொல்றாங்க. ஐயா நீங்க போகும்போது என்ன சொல்லிட்டு போனீங்க, கவர்னர் ஆட்சி வந்துடக்கூடாது என்பதற்காக தான். சார் நீங்க குழப்பறீங்க, இப்பாட்டுங்க நான் ஸ்ட்ரைட்டா எப்படி சொல்றேன்னு பாருங்க. ஆளுநர் ஆட்சி வரக்கூடாது, அதனால கம்யூனிஸ்ட் கட்சி வெளியில இருந்து ஆதரவு. ஆமா, இதுதானே சொன்னீங்க. இன்னைக்கு இந்த விஜயபாஸ்கர் 2 விஜயபாஸ்கரோட இணைப்புல நடக்கும் பொழுது 2 பேருமே ஊழல்ல குளிச்சு நில அபகரிப்பு விளையாடி விஜயபாஸ்கர் கரூர் விஜயபாஸ்கர் சேர்றாரு. அதே போல குட்கா கேஸ் எப்படி எனக்கெல்லாம் ஞாபகம் இருக்கு. அப்போ வந்து காலேஜ் ஸ்கூல் முடிச்சுட்டு வரேன், வீட்டில் வந்து எக்ஸ்க்ளூசிவ் ஓடிக்கிட்டு இருக்கு. அப்படியே ஒரு ஃபைல் கட்டு இப்படி பிடிச்சி தூக்கிட்டு போய் அப்படி இந்த காம்பவுண்ட் சார் இப்படி விட்டு எறிவாரு. அதை அப்படியே எக்ஸ்க்ளூசிவ் திரும்பி போடுவாங்க. அப்படி தூக்கி போடுற ஆள் வந்து இன்னைக்கு தாவேக்கால சேர்ந்து நிக்கிறாப்புல. நீங்க ஏதோ கூச்சமே இல்லாம அப்ப அதை பத்தி பேசுற வேலையில ஐயா என்ன பண்றாப்புல, குறுக்க இந்த சண்முகம் என்ன பண்ணுவீங்கன்னா ஐயா என்ன பண்றாப்புல, ஐயோட பேரை மாத்திட்டாங்க சோசியல் மீடியாவுல. சம்மர் சால்ட் சண்முகம் பேரு, சம்மர் சால்ட் சண்முகம் பேர் வச்சிருக்காங்க. சூப்பர். ஐயா எதை எடுத்தாலும் சம்மர் சால்ட் தான் எடுத்து அப்படி வந்து இப்ப நிக்கிறாப்புல, லேண்டிங் பொசிஷன் பிரிஞ்சிக்கிறாப்ல. என்ன மீறி நீ வந்து விமர்சிச்சிருவியா? அப்ப கவர்னர் ஆட்சி வரக்கூடாது என்பதற்காக நாங்கள் வெளியில இருந்து ஆதரவுன்னு சொல்லிட்டு போனவங்க இன்னைக்கு எங்க வந்து நிக்கிறாங்க. ஏங்க மக்கள் வந்து பெருவாரியா அவங்க தான் வரணும்னு நினைக்கிறாங்க, அதற்காக தாங்க நாங்க ஆதரவு கொடுத்தோம்னு சொல்றாப்ல. அது இன்னொன்னு சொல்றாரு, பெருவாரியான மக்கள் பீப்புள்ஸ் மேண்டேட், மக்களுடைய முடிவு அதான் இருக்கிற பட்சத்துல அதை நடைமுறைப்படுத்துதுங்கிற பொறுப்பு கடமை கம்யூனிஸ்ட் கட்சியில வந்து சேர்ந்து இருக்கிறது. அதான் அப்படி நாங்க கன் மாதிரி நிறைவேற்றிருக்கோம். அப்ப அதே மாதிரிதான் பெருவாரியான மக்கள் ஜாதியை தீண்டாமையே வேணும்னு சொல்லி எதிர்பார்க்கிறாங்க, ஜாதி பெருமிதம் வேணும்னு சொல்லி எதிர்பார்க்கிறாங்க, ஜாதி கலவரம் நடக்கணும்னு சொல்லி எதிர்பார்க்கிறாங்க. இங்க உள்ள பட்டியல் சமூக மக்கள் அங்க உள்ள பட்டியல் சமூகம் இல்லாத மக்களால ஒடுக்குமுறைக்கு ஆள்படுத்தப்படணும், அவங்க நம்மளை தொடர்ந்து பண்ணை அடிமையாக வச்சுக்கணும், கொத்தடிமையாக வச்சுக்கணும், நமக்கு கீழ்ப்படுத நபராக வச்சுக்கணும்னு சொல்லிட்டு பெருவாரியான மக்கள் பிசி எம்பிசியில எஃப்சி ஓசியில எல்லாருமே அதை நினைக்கிறாங்க. பெருவாரியான மக்கள் அதை நினைக்கிறாங்க. பெருவாரியான மக்கள் அதை நினைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஜாதியை தீண்டாமை ஆதரிச்சுட்டு இல்லாம பேசாம தீண்டாமை முன்னிலையா அப்போ ஒழிச்சுக்கிட்டு இல்லாம். எதுக்கு அது 3 விழா நடத்திட்டு ஏங்க பெருவாரியான மக்கள் எனக்கா தீண்டாமை ஒழிப்பு முன்னணி, அது ஜாதி ஒழிப்பு முன்னணி, அதுக்குள்ள நம்ம போக வேண்டாம். அவங்க அமைப்பினுடைய பேர் தீண்டாமை ஒழிப்பு முன்னணி. ஏன் தீண்டாமை ஒழிப்பு முன்னணின்னு ஒன்று உருவாக்குறாங்க? எனக்கு தீண்டாமை அதிகமாக இருக்கு, வெவ்வேறு வடிவங்கள்ல இருக்கு. அது எல்லாமே தோழர் அவங்க அந்த தலைவர் இருக்காருல்ல நம்ம தீண்டாமை ஒழிப்பு முன்னணி தோழர், அவர்கிட்ட கேட்டீங்கன்னாக்கா சாமுல் ராய் தோழர் வந்து அதை பத்தின ரெக்கார்ட்ஸ் எல்லாமே அவங்கள்ட்ட இருக்கும். தீண்டாமை ஒழிப்பு முன்னணியில ஃபுல்லா ரெக்கார்ட் தான் ஒர்க் பண்ணுவாங்க. அப்ப அவ்வளவு தீண்டாமை இருக்கு பெருவாரியாக, அதை ஒழிச்சுக்கட்டணும் அப்படிங்கிறதுக்காக தான் தீண்டாமை ஒழிப்பு முன்னணி ஆரம்பிக்கிறீங்க. அதை பெருவாரியா இருக்குனாக்கா பெருவாரியா எதிர்பார்க்கறாங்க. அப்புறம் எதுக்கு நீங்க அமைப்பு ஆரம்பிக்கிறீங்க? விரும்புறாங்க மக்கள், அதுக்கு எதுக்கு நீங்க மாதிரி சட்டம்லாம் போட்டு டைம் வேஸ்ட் பண்றீங்க? ஆணவ கொலை மக்கள் ஆதரிச்சு போங்க வேணும்னு நினைக்கிறாங்க. அப்படியே பெருவாரியான மக்கள் வேணும்னு நினைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு போயிடலாம். பின்னாடி நான் வேற அவசரப்பட்டு தப்பான தகவல் சொல்லிட்டேன். இது காதல் நேத்து ஒரு புது டவுனே காதல் சம்பவ உயிர் பலி. காதல் சம்பவ உயிர் பலி நம்ம நீளத்துலயா? இப்பெல்லாம் ரஞ்சித் அண்ணே நேரடியா காதல் சம்பவ உயிர் பலி பேசணும். இப்படின்னா ரஞ்சித் அண்ணன் இப்படி வந்து அண்டை கொடுக்குறாரு, அந்த ஸ்டெப் எல்லாம் பாக்கணுமே. நம்ம பேசும்போது வந்து பொசிஷன் லேண்டிங் பொசிஷன் இப்படி. ஆமா நம்ம பாரஞ்சு அடிச்சு இப்படி சும்மா கிடையாது. காதல் சம்பவ உயிர் பலி இன்னும் ஏன் தமிழ் சமூகம் மட்டும் சேர்த்து இருந்தாருன்னு வச்சுங்க, அப்படியே கவிடன்ஸ் எதிர்தான். அந்த வார்த்தை மட்டும் தான் விசி, மற்றபடி எல்லாம் வாசித்தல். அது போன ஆட்சி நடக்கும் பொழுதுனாக்கா முதல்வரின் காதுக்கு பட்டியல் சமூகத்தினுடைய ஓலங்கள் கேட்கவில்லையா? ஒடுக்கப்பட்ட மக்களுடைய அழுகுறல்கள் உங்களுக்கு காதுகளுக்கு கேட்கவில்லையா? ஏ திமுகவே, ஏ ஸ்டாலினே. ரஞ்சித் அண்ணன் இப்படி ஆக்ரோஷமா நிக்கிறது போட்டுட்டு இப்ப என்னன்னாக்கா இப்படி இருக்காரு, இப்படி சைலண்டா ஒரு போஸ்ட். இந்த காதல் விவகாரம் என்னது? காதல் சம்பவ உயிர் பலி இன்னும் தொடர வேண்டுமா? தொடர வேண்டுமா? தமிழ்ல இப்படி எல்லாம் வார்த்தை இருக்குன்னு இல்ல யார்கிட்ட கேக்குறாப்புல தெரியலையே. காதல் பலி தமிழ் சமூகமே பதில் சொல்லு, தமிழ் சமூகமே பதில் சொல்லு. யாருக்கு நம்ம கேட்கறோம்? அப்ப பெருவாரியான மக்கள் விரும்புறதுனால நாங்க போறோம்னு சொல்றீங்களா? அங்க பெருவாரியான மக்கள் என்ன விருப்பப்பட்டிருக்காங்கனாக்கா வேண்டாம்னு விருப்பப்பட்டிருக்காங்க சண்முகையா. அப்ப நீங்க என்ன சொன்னாங்க? மக்கள் வந்து அவங்க வேண்டாம்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஓட்டு போட்டு எடப்பாடி பழனிசாமி ஆளட்டும் அதுக்கு உள்ள கேண்டிடேட் வரட்டும்னு சொல்லி போட்டிருக்காங்க. நீங்க எப்படி அதை ராஜினாமா போட்டு மக்களுடைய முடிவுக்கு எதிராக நீங்க எப்படி செயல்படுவீங்க அப்படின்னு இன்னைக்கு பேட்டில பேசுவாரு பிரஸ் மீட்ல பார்த்தோம்னாக்கா ஐயா உட்காந்து இந்த பொசிஷன் போயிட்டாப்ல.
அப்படி இந்த பொசிஷன் போயிட்டாப்ல. இன்னைக்கு ஒரு சம்மர் சால்ட் போட்டிருக்காரு, அதெல்லாம் தனி வீடியோ வேணாம். எனக்கு ஒரு டவுட்டு, 12 வருஷமா மக்கள் வந்து பாஜக ஆர்எஸ்எஸ் தான் ஐ எம் வெரி லைக்கிங்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க, உங்களை சூஸ் பண்ணவே இல்லைல்ல. அப்ப பீப்புள்ஸ் மேண்டேட் நான் காப்பாத்துறேன் பாரு, மைனாரிட்டி கவர்மெண்ட். அப்ப கேரளாவில இருந்ததும் போயிருச்சப்பா. ஆமா, எங்கேயுமே இல்லையாப்பா. பாஜக இப்ப தாவேக்கா எப்படி மைனாரிட்டி கவர்மெண்டா, பாஜகவும் இப்ப மைனாரிட்டி கவர்மெண்ட் தானே. பீப்புள்ஸ் மேண்டேட்டை நான் வலுப்படுத்துகிறேன், இந்தியா கூட்டணி விட்டு வெளியே இருக்கிறோம், வெளியேறி போய் பாஜக கண்டு கொடுக்க வேண்டியதானே. எப்ப எனக்கு தெரிஞ்ச அடுத்த நகரம்னு நினைக்கிறேன் நான். இல்ல நகர வேண்டிய அவசியமே இல்லை, ஆல்ரெடி அண்டை கொடுத்துட்டு தான் இருக்கு. அதனால கல்லாப்பட்டி கூட்டணி கிண்டல் பண்ணிட்டேன். இப்ப அவங்கள தூக்கி நீங்க பக்கத்துல வச்சுக்கலையே என்ன அர்த்தம்? இது நியாயமா, வெக்கமா இல்லையா அப்படின்னு ஒரு குரங்கு கேட்கிறப்ப நம்ம கேட்கல. சமீப காலமா நம்ம வைகோ ஐயா செயல்பாடுகளை நினைச்சா ஒரே தமாஷா இருக்கு. அவர் மேடை ஏறினார்னா அன்று கியூபாவில காஸ்ட்ரோ சொன்னார், லிபியாவில கடாபி சொன்னார், லண்டன் மாநகர வீதிகள் அப்படின்னு உலகத்தையே சுத்தி காட்டுவார். தொண்டை யாராச்சும் ஐயா நம்ம ஊர்ல ரேஷன் கடையில அரிசி போடல அதை பத்தி பேசுங்கன்னு சொன்னா அன்று சோவியத் யூனியன் உடைந்த போதுன்னு ரஷ்யாவை கூட்டு போயிருவாரு. அப்படிதான் இப்ப தொண்டர்களை தாவேகா பக்கம் கூட்டிட்டு போயிருக்காரு. அங்க இருக்க தற்குறிகளுக்கு ரஷ்யாவும் தெரியாது, கியூபாவும் தெரியாது, அவ்வளோ ஏன் வைகோ ஐயாவே யாருன்னு தெரியாது. உண்மை இல்ல ஒரு ராங்கான ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்கு, நம்ம ஃபேக்ட் செக் பண்ணி உண்மையை மக்களுக்கு தெரியப்படுத்தணும். இந்த மாதிரி அங்கங்க இழுத்துட்டு போவாரு, அதே மாதிரிதான் மதிமுக தொண்டர்களையும் தாவேகா இழுத்துட்டு போட்டாருங்கிறது ரொம்ப ஒரு தப்பான ஒரு ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன். இது முதல்ல தொண்டர்கள் இருந்தா நீங்க இழுத்துட்டு போறோம், இழுத்துட்டு போறதுக்கு இருக்குது 13.25 பேரு, 13.25. அதுல 2 பேர் வரலன்ட்டாங்க, நாங்க திமுக இருந்துக்கிறோம் நீ கிளம்புங்கட்டாங்க. பாக்கி 11.25 பேர் இருக்காங்க. இது இழுத்துட்டு போனாராம். ஒரு 2 ஷேர் அவுட்டா வச்சாக்க அதுவே ஃபுல் ஆகாது. 2 ஷேர் அவுட்டா வச்சோம்னாங்க அதுவே ஏங்க இந்த 2 பேர் ஏறலாமுங்க இடம் இருக்கும்பாங்க. தம்பி ஆதரவர்களே, எங்களுக்கு ஆட்டோ கீட்டோ வச்சு செலவை நீங்க கூட்டிக்க வேண்டாம், நாடு என் மகனுந்தா எக்ஸல்ல அப்படியே குறைபடல அடிச்சு வந்து சேர்ந்துருவோம், அது தம்பிகிட்ட சொல்லி கொடுத்துருங்க அப்படின்னு ஃபோன் வச்சிருவேன். எனக்கு அவன் எப்பவுமே பார்த்தா ஏத்தன்ஸ் மாநகர், அப்புறம் வந்து பிரித்தானியா மாநகரும் பாரு, பிரித்தானியா மாநகர்லயே இந்த மாதிரிலாம் சொல்லி பேசிட்டு இருப்பாரு. எனக்கா இது ஒரு வகையான நம்ம சீமான் டெக்னிக். இது நீங்க அங்க நடந்தது இங்க நடந்தது, நான் வந்து நடந்து போயிட்டு இருந்தேன், எதிர்த்தாப்புல வந்தாரெல்லாம் கதை சொல்லுவாப்புல. இவர் நடந்து போனது எவனுக்கு தெரியும், நடந்து போனாரா இல்லையா, எதிர்த்தாப்புல வந்தாங்களா இல்லையா எவனுக்கு தெரியும். அதனால ஐயா அடிச்சுட்டு பார்த்தீங்கன்னாக்க படிப்பாரு, வாசிப்பாரு, இலக்கியம்லாம் பேசுவாருங்க, அது வேற. ஆனா சீமான் மாதிரியான ஒரு கதை சொல்லி தான் அவரு எங்க போனா அடிச்சிருவாப்ல. அங்க போனேன், எதிர்த்தாப்புல வந்தாப்புல பார்த்தேன், எதிர்த்தாப்புல பராக் ஒபாமா வந்துட்டு இருக்கான், நான் நிப்பாட்டி ஹலோ மிஸ்டர் பராக் ஒபாமா அப்படின்னு பிறந்துட்டான் அப்படின்னு. அப்புறம் ஆகுனாக்கா ஐநாவுக்கு போயிடுவாப்ல. எனக்கு வாழ்க்கையில ஒரே ஒரு ஆசை இருக்கு, இந்த ஐநாங்கிறாங்களே அது என்ன, சும்மா ஐநாவுக்கு போயிட்டு வந்தா அந்த ஐநாவை போய் முதல்ல பாத்துறணும். அது என்ன அந்த ஐநா? எனக்கு ஐநாவுக்கு போயிட்டு வந்தாங்கன்னா வடபழனி பாண்டியன் லாட்ஜுக்கு மாத்திட்டாங்க, நான் போனேன்ல ஆளுக்கால ஏதோ வடபழனி லாட்ஜுக்கு போறது, நான் ஐநாவுக்கு போனேன். நமக்கு என்னன்னாக்கா ஐநானாக்க ஒரு பெரிய பிம்பம் இருக்கு. உலக நாடுகள்ல உள்ள புத்திசாலிகள்லாம், அறிவாளிகள்லாம், அறிவு ஜீவிகள்லாம் உட்காந்து பேசுறாங்க. நமக்கு 8ஆம் புக்ல என்ன போட்டாங்கன்னா, உலக நாடுகளுடைய இதை வந்து அதான் கட்டுப்படுத்தும், எவனாவது இதான் ஒன்று தப்பு பாச்சுட்டானா இந்த உலகத்தை விட்டு ஒதுக்கி வச்சிரும், அதுக்கு அப்படியான பவர்லாம் இருக்கு. அப்படி ஒரு நாட்டாம அவரு, அதனால அவங்கள 6 அண்ணன் தண்ணி பழங்க கூடாது இப்படிலாம் ஒதுக்கி வச்சிருக்காங்க. அப்படின்னா பெரிய இடம் பண்றது, பெரிய பவர்ஃபுல்லா இடம் பண்றது. அங்க போய் ஒருத்தன் பேசிட்டானா ஏ அப்பா அப்படின்னு நினைச்சிருக்காங்க, ஐநாவுல போய் பேசுற அப்படின்னு சொல்லிட்டு இலங்கைக்கு ஆதரவாக அமைதி பேச்சுவார்த்தைக்கு வந்து நான் ஸ்வீடனுக்கு போனேன், நார்வேக்கு போனேன், ஐநாவுக்கு போய் பேசுறேன் அப்படின்னு சொல்லி அப்படி ஐநாவை மட்டும் போய் உள்ள பார்த்து. ஏன்னா பல பேருக்கு பேசும்போது ஐநாவில் பேசணும் என்னதான்டா அந்த ஐநா முதல்ல இல்ல மண்டபம் மாதிரி வாடகை எடுத்து பேசலாமா? அதை நம்ம புரியல. ஏன்னா ஐநாவில் செட்டப் இருக்கலாம், நீங்க பேச்சுவார்த்தை 4 பேர் கூப்பிட்டு ஐநாவில் ஒருத்தர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு 4 பேர் வர்றோம், ஒரு நாள் வாடகை கொடுத்துட்டு அவளை அப்படி பேசுறதுன்னு நினைக்கிறேன். இவன் நான் எல்லாரும் நினைக்கிறாங்கன்னாக்கா உலக நாடுகள் எல்லாம் இவரை விரும்பி அழைத்து இவர் இங்க இருந்து ஏறி போய் இறங்கி இவர் பேசுறதுக்கு அப்புறம் தான் பிரச்சனை தீர போய் நினைச்சிட்டு இருக்காங்க. கண்டுபிடிச்சு வரேன் ஐயா வைகோ அவர்களே, கண்டுபிடிச்சு வரேன். நாங்கள் யூடியூப் கிளம்புகிறது இது ஐநா மாமன்றத்திற்கு ஒரு வெயிட் பண்ணுங்க, ஐநாவை போயிட்டு வந்து நான் வச்சுக்கிறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாம மாத்திரையை எப்படி தூளாக்குறதுன்னு பார்க்க போறோம். உலக ஃபேமஸ் ஆகிட்டாயா? ரோல ரோட்லாம் எடுத்துக்கிறாங்க. எக்ஸ்பெரிமெண்ட் சக்சஸ், வெற்றி குறி போட்டுக்கலாம். இது ஆக்சுவலா
நம்ம ஸ்கிட்டா போடலாம்னு யோசிச்சிருந்தோம். அப்புறம் ஏல பார்க்கும்போது அந்த குரங்கே பண்ணிருச்சு 3 நாளைக்கு முன்னாடி. அதனால அப்புறம் அது பண்ணிட்டு நம்ம பண்ணோம் நல்லா இருக்காங்க. ஏ குரங்கு மட்டும் கிடையாது, அந்த குரங்கே பண்ணிருச்சு, நம்ம குரங்கு பண்ணணும்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இந்த நிமிஷம் வரைக்கும் அவர் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படல. சரத்குமார் மீது, அவர் பேர் என்ன, சரத்தா, கில்லி சரத். ஆமா ஆமா, இப்ப அது வந்து அதான் நம்ம ஏற்கனவே நிறைய அதை அலசி ஆரம்பிச்சாச்சு. அதனால நம்ம போன வாரமே 8ஆம் இடத்துல இருந்த சரத்தை நம்ம 8ஆம் இடத்துல இருக்க சரளா இருக்கிறதுனால அடுத்த இடமான நகருவோம் அப்படிங்கிற மாதிரி. எனக்கு அது மட்டும் இல்ல, அப்புறம் இன்னொரு ஒரு வீடியோ வந்துச்சு. அவர் வந்து கடற்கரையில இருந்து ஒரு குளிர்பானத்தை கையில வச்சுட்டு வர்றாப்புல. சத்து டானிக், குழந்தைய கொடுக்குற சத்து டானிக், கிரேப் வாட்டர். ஆமா, அந்த உட்வார்ட்ஸ் கிரேப் வாட்டர். குழந்தை அங்க தூக்கிட்டு போயிருக்காங்க, அங்க அழுகுமே அப்படிங்கிறதுக்காக கிரேப் வாட்டர் வந்து அதுல வச்சு கொடுத்தாங்க. குழந்தை எங்கன்னு நீங்க கேட்கலாம், பின்னாடி சர்ஃபிங் போர்ட்ல சர்ஃப் பண்ணினே வரும், அதை அவர் தேவைப்படும்போது ஆயில் ஊற்றி விடுவார். அப்புறம் இன்னொரு இடத்துல ஏதோ ஒரு கட்டையில உட்காந்துருக்காப்புல, அங்கேயும் அதே மாதிரி சத்து டானிக் வச்சிருக்காப்புல. எங்க ஜிங்கோவிட், அது வந்து கிரேப் வாட்டர், இது ஜிங்கோவிட். கரபுரன், ஏன்னா மலைப்பாங்கான பிரதேசமா, குளிர் மேல போகும்போது ஏறும், தொண்டை கரகரப்புக்கு வந்து ஜிங்கோவிட்டை குடிச்சு வாயில ஊத்துனீங்கன்னா குழந்தை அமைதியாயிடும், அவ்வளவுதான். ஏன்னா இந்த நிமிஷம் வரைக்கும் எந்த இவ்வளவு ஆர்ப்பாட்டம் போராட்டம் பண்ணியாச்சு. அப்படி இல்லை அப்படின்னாக்க என்ன ஆதாரம்னாக்க ஒண்ணும் இல்லை. அவரு தக்லைஃப் மட்டும் போட்டிருக்காரு, பல கேள்வி எழுப்பியாச்சு. இந்த நிமிஷம் வரைக்கும் எனக்கா போதை மாத்திரை ஒழிக்க போறோம், போதை ஒழிக்க போறோம் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தவங்க, உங்க கட்சியில இருந்து ஒரு அமைச்சரே பாருங்க இப்படி ஒன்று போட்டிருக்காரு முன்னாடி அப்படின்னு சொன்னோம்னாக்கா அது எந்த பதிலுமே இல்லை. இவங்க தான் போதை ஒழிக்க போறோம்னு கிளம்பியிருக்காங்க. ஸ்ரீவைகுண்டத்துல ஒரு கேங் ரேப் வழக்கு எம்எல்ஏ தொடர்புன்றாங்க, அதுக்கே இங்க ஒண்ணுதுங்கானா. அந்த பொண்ணு இன்ன வரைக்கும் அந்த புகார் எடுத்துட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கும் வீட்டுக்குமா அலைஞ்சிக்கிட்டு இருக்கு. ஸ்ரீவைகுண்டம் திருவைகுண்டம் எம்எல்ஏ சரவணனுக்கு தொடர்பு இருக்கு. அவங்க சொன்னாங்க என்கிட்ட, சரவணன் தான் அழைச்சிட்டு வர சொன்னான்னு சொன்னாங்க, கூட்டுப்பாடு பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா சரவணன் மீது எந்த எஃப்ஐஆரும் பதியப்படல, எந்த நடவடிக்கை எடுக்கப்படல. அவர் ஜாலியா சட்டசபைக்கு வந்துட்டு தான் போறாரு. எம்எல்ஏக்கே அந்த அளவுக்கு தான் அவங்க ஆக்ஷன் தான், இவர் வந்து மாண்புமிகு அமைச்சர் வேற. இப்போ இதுல வந்து இந்த சரத்து மேட்டரையோ அல்லது ஸ்ரீவைகுண்ட சரவணன் மேட்டரையோ ஐயா பேசணும் சமர்சால்ட் சண்முகம் தொடர் வந்து பேச மாட்டாங்க. விஷயம் பீப்புள்ஸ் மேண்டேட் இருக்கா, பீப்புள்ஸ் மேண்டேட்னா கொடுங்க பேசுவோம். பீப்புள்ஸ் மேண்டேட் இல்லாம ஏதாவது எடுத்து வந்தீங்கன்னா தீக்கதிரில் அறிக்கையா வந்துருவீங்க பாத்துங்க. ஐயோ, தீக்கதிரில கட்டை கட்டி அவ்வளவுதான். அப்புறம் திருப்பரங்குன்றம் ஃபைல்ஸ் வேற தலையிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனை ஆகி போச்சு. மறுபடியும் அதை குறித்து நம்ம சமர்சால்ட் சண்முகம் தொடர் வந்து எதுவும் திருப்பரங்குன்றம் மேட்டருக்கு பீப்புள்ஸ் மேண்டேட் இருக்கா. இப்ப அது நம்ம சுவை தொடர் என்ன சொல்ல போறாங்கன்னு நினைச்சா நம்ம ஒரு பதட்டம். அவருக்கு மாநில உரிமையில் கீழ் தான் வருகிறது என்பதனால் நாம் இதில் தலையிட வேண்டிய அவசியம் இல்லை. நேர்மையான அதிகாரிகள் கைகள் கட்டப்பட்டு இருந்தது, அதனாலதான் பிரச்சனை. இப்ப நேர்மையான அதிகாரிகளோட கைகள் அவிழ்த்து விட்டு திருப்பரங்குன்றத்துல ஏத்துவோம் பாருங்க. நீங்க வேற அவரு கூச்சமே இல்லாம போய் அவரும் மெழுகுவர்த்தி பிடிச்சு அப்படி ஏத்திட்டு வந்தா கூட ஏத்த போறாங்க. யாருக்குன்னா சிறுபான்மை மக்களுக்கு ஏத்த போறாங்க நல்லா தெரியும். அதான் ஆல்ரெடி ஏத்திட்டாங்கல்ல பாஸ். இடஒதுக்கீடு முடிச்சு விட்டாங்கல்ல, வழக்கு போட்டது எனக்கு இடஒதுக்கீடு இருக்கா இல்லையாங்கிறது பிராத பார்த்துட்டு அதுக்கு பதில் சொல்லாம அந்த ஜீவோவே தப்பு போ அப்படின்னு முடிச்சு விட்டு போயிட்டாங்க, அவ்வளவுதான். தாவேக்கரசு வாய் திறக்கல, சமர்சால்ட் சண்முகம் வாய் திறக்கல, ஒரே ஒரு கம்யூனிஸ்ட் சுவே தொடருக்கு அவர் வாய்ந்த சிறுபான்மையினர் மக்களுக்கு இடஒதுக்கீடு சம்பந்தமே இல்லாத ஒரு வெரைட்டிக்கு கொடுத்து அவர் முடிச்சு வச்சிருக்காரு. இதுக்கு வந்து சூரிய தொழில்ட்ட ட்வீட்டு போடல, தீக்கதிரில் ஒன்றும் ஐஎம்எல் வாய் திறக்கல, யாருமே வாய் திறக்கல. சோ எங்க அமைச்சர் கில்லி சரத்து கிரிக்கெட் ஸ்டேடியம்ல உட்காந்து இழுவையை இழுத்திருக்காரு. கேட்டா குழந்தைக்கு மாத்திரையை தூளாக்கி கொடுத்தேன்னு சொல்லியிருக்காரு. 500 ரூபாய் நோட்டை வச்சு மாத்திரையை தூளாக்க முடியும்னா அமைச்சரை அப்படியே சென்னை மெட்ரோ அண்டர் கிரவுண்ட் வேலைக்கு கூட்டு போயிடணும். டனல் போடுறதுக்கு ஜேசிபி எக்ஸ்ப்ளோசிவ் எதுவுமே தேவையில்லை. அண்ணனை இறக்கி விட்டு கையில ஒரு புது ரூபாய் நோட்டு கொடுத்தா போதும், வேலை முடிஞ்சுது. எல்லாரும் இப்ப கேள்வி அதுதான். சரிப்பா, நீ வந்து மாத்திரையை வந்து அதில் வச்சு ஏடிஎம் கார்டை வச்சு ஃபோன் வச்சு நெசுக்கினேன், இந்த 500 நோட்டோட கையில் வச்சு எதுக்காக வச்சிருந்த? அதை அப்படி கருப்பு கலர் தொப்பி வச்சு மறைச்சா, அது வந்து நீங்க மட்டும் தான் கேட்டுருந்தீங்க எதுக்கு வைக்க மறக்கணும். அப்ப இல்லை குழந்தைக்கு வச்சு இடிச்சதாங்க அப்படின்னு ஒய்ஃப் வர சொன்னாங்க. சரிங்க, அப்போ நீங்கள் எங்கெங்க இருந்தீங்க, உங்கள் குழந்தை எங்கெங்க இருந்துச்சு? இல்லைங்க, நானும் என் குழந்தையும் வந்து இன்னொரு லேடியும் வந்தாங்க, குழந்தைக்கு வந்து பாத்ரூம் வந்ததுனால நாங்கள் வந்து ரெஸ்ட் ரூம் கூட்டு போயிட்டாங்க, அதனால இல்லைங்க. அவர் இன்னொரு சொல்கிறாங்க. சரிங்க, அதையும் நம்ம ஏற்றுக்கிறோம். அது எப்படிங்க அங்கே வச்சு பப்ளிக்காக அடிக்க முடியும், நீங்களே சொல்லுங்கள். அவ்வளோ பேர் சுற்றி உட்காந்துருக்காங்க, எடுக்க முடியுமா? அப்படிதான் நம்ம எடுத்துக்காமோ, சுற்றிலும் யாரும் இல்லை. அவர் உட்காந்துருக்கிற ஸ்பேஸில் பின்னாடி யாருமே இல்லை, சைட்லேயும் யாரும் இல்லை, அவருக்கு முன்னாடி 2 ரூபா தள்ளி தான் ஆட்கள் இருக்காங்க. இப்போ அங்கேருந்து ஒரு வேளை பார்த்துருவாங்க அப்படிங்கிறதுக்காக தான் அந்த மறைப்பு லேடி வந்து வச்சு மறைச்சு எடுத்துருக்காங்க.
ஸோ இதை நம்ம திரும்ப திரும்ப கேள்வி கேட்டோம், அந்த கேள்வித்தான் குரங்கு எழுப்பியிருக்கிறது. ஆனா அந்த ஆங்கிள் வந்து நான் உண்மையுமே பாராட்டுறேன். ஏன்னா நமக்கு தோணவே இல்லை பாருங்க, ஒரு பெரிய சைஸ் கிரெடிட் கார்டு ரெடி பண்ணி கொடுத்தோம்னா phase 2 phase 3 டைம் ஆகிக்கிட்டு இருக்கு. போய் டெல்லியில போயிட்டு எனக்கு நிதியை கொடு அதை கொடுன்னு அந்த ஆள்கிட்ட போய் கேட்கறதுக்கு பதிலா தலைவர்கிட்ட கொடுத்து, தலைவா 2 கிரெடிட் கார்டு வச்சுங்க தலைவா, கிரிட்டு போட்டு விட்டீங்கன்னா கட்டி வேலையை முடிச்சிருவோம். ஈஸியா மெட்ரோ ட்ரெயின் ஒர்க்கு முடிச்சுக்கலாம். அவர்கிட்ட 4 ATM கார்டு மட்டும் கையில கொடுத்தா போதும், செலவுகளை மட்டும் மிச்சமா, கான்ட்ராக்ட் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. அரசாங்கத்தோட கஜானாவுக்கு எவ்வளவு சேஃபான ஐடியா குறைஞ்சு. இது மட்டும் திமுக ஆட்சியில கிடைச்சிருந்ததுன்னா ஒரு முக ஸ்டாலின் போய் அங்க கேட்டிருக்க வேண்டியது இல்ல, தம்பி டில்லி சரத் வாங்க 2 மெட்ரோ போட்டு கொடுத்து இவர்கிட்ட கொடுத்துருப்பாரு. ஒரு 4 ATM கார்டு கையில கொடுத்து இந்நேரம் முடிச்சு விட்டு திறப்போல பண்ணிருப்பாரு. ஐடியா இல்லாத பசங்க குதிரை பேரம் பண்ணி ஆட்சி நடத்தலாம்னு நினைக்கிறது அண்ணனுக்கு அகைன்ஸ்டா போகும். இது ரொம்ப தவறு. அப்படியெல்லாம் சொல்லுவேன்னு நினைச்சீங்களா? நீ என்ன வேணா பண்ணுன, நாங்க இருக்கோம், அண்ணன் வாழ்க. இது எனக்கு என்னவோ சண்முகத்தில் பேசுற பிரஸ் மீட் மாதிரியே இருக்கு. இன்னைக்கு காலைல அதான் பேசியிருக்காரு. இன்னைக்கு காலைல எடுத்த சம்பர்சால்ட் அதுதான். ஏன் ஜெயிச்சதுக்கு அப்புறம் எதிர்கட்சியிலிருந்து ஆளுங்கட்சிக்கு, மற்ற கட்சியிலிருந்து ஆளுங்கட்சிக்கு போறதெல்லாம் இந்தியாவில் உலகத்துல அதெல்லாம் சர்வசாதாரணமா நடந்துட்டு தான் இருக்குது. பஞ்சாயத்து முடிஞ்சிருச்சு கிளம்பு அவ்வளவுதான் அப்படின்ட்டாரு தோழர். இதை பார்க்கும்பொழுது தயவு செஞ்சு அந்த குரங்கு போன்ற நபர்கிட்ட நமக்கு ஒரு வேண்டுகோள் வைக்கிறோம். ஐயா சண்முகம் தோழர் பேசணும் எப்படி இருக்கும் அப்படி இல்லை, ஒரிஜினல் இருக்கு. இந்த வெர்ஷன்ல தோழருடைய அந்த டயலாக் போட்டு கொடுத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு யூடியூப்ல சென்டர்டம் கடமைப்பட்டு இருக்கிறது. அண்ணா இந்த பாட்டில்ல பெட்ரோல் வேணும். இல்ல சார் அலவுட் இல்ல. நான் மினிஸ்டரோட சொந்தக்காரன்டா, எனக்கு பெட்ரோல் கொடுக்க மாட்டியா? இது மேட்டர் என்னன்னாக்கா, கோயம்புத்தூர்ல ஒருத்தர் மினிஸ்டரோட சொந்தக்காரன் சொல்லிட்டு தாவேக மினிஸ்டர் சம்பத்குமார் அவருடைய சொந்தக்காரன் சொல்லிட்டு போய் பெட்ரோல் வாட்டர் பாட்டில் வந்து பெருசா கொடுக்க மாட்டாங்க. இவன் போய் கேட்டோன்னே டவுட்டாக இருந்தால் கொடுக்க மாட்டாங்க. ரொம்ப வண்டி நின்றுச்சு ஏதோ நம்ம காரணம் சொன்னோம், அதெல்லாம் வெரிஃபை பண்ணிட்டு கொடுப்பாங்க. பல இடங்கள் அனுமதி கிடையாது, கொடுக்கக்கூடாதுங்கிறதான் ரூலும். அப்போ இவன் வாட்டர் பாட்டில் கேட்ட உடனே கொடுக்கல. எனக்கு தாவே கட்சி நடைபெறுது, இவன் ஏதோ ஒரு காரணம் சொல்லிட்டு ஏதாவது பண்ணுறான், என்ன பண்ணுறது. ஏன்னா அதே கோயம்புத்தூர்ல நடந்திருக்கல சம்பவம். ஒரு பொண்ணு வந்து லவ் சொல்லி அக்செப்ட் பண்ண மாட்டேன்னு சொன்னா அந்த பொண்ணு வீட்டுல பெட்ரோல் குண்டு அடிச்சாங்க. அதனால அது அந்த ஏரியாவை சுற்றி தான் நடந்திருக்கு. அப்போ அதனால கொடுக்கக்கூடாதுங்கிறது ரூல். அப்பவே கேட்டு கொடுக்க முடியாதுன்னு சொன்னோடனே அந்த மினிஸ்டர் சம்பத்குமார் பேரை சொல்லி அடிச்சிருக்காப்புல. இது ஆளுங்கட்சியில உள்ள ஒரு மினிஸ்டனுடைய சொந்தக்காரன்னு சொல்லியே தாக்கியிருக்காப்புல. திமுக ஆட்சியில் ஒருத்தவன் ஒரு பிரியாணி கடையில் உள்ள வந்து அடித்தான். அவன் எந்த மினிஸ்டருக்கும் சொந்தக்காரன் கிடையாது, எந்த எம்எல்ஏவுக்கும் சொந்தக்காரன் கிடையாது, எந்த கேபினட் மினிஸ்டருக்கோ அல்லது எந்த பொறுப்பாளர்களுக்கோ சொந்தக்காரன் கிடையாது. அவன் சும்மா திமுகவில் ஒரு தொண்டனாக இருக்கான், அவன் ஒரு உறுப்பினர், அவ்வளோதான். அதுக்காக அவன் பண்ண சரின்னு சொல்ல வரல. அவன் பண்ண தப்பு தான். அவன் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுத்தாங்க, அவனை கட்சி விட்டு தூக்குனாங்க. அதுக்கப்புறம் ஸ்டாலின் அவர்களே நேரடியாக அந்த கடைக்கு போய் சாப்பிட்டு அவரோட மன்னிப்பு கேட்டு வந்தாப்புல. இப்போ அதை பெரிய பேசு பொருளானுச்சு. இன்னைக்கு அந்த தாவேகா சிட்டிங் மினிஸ்டருடைய பெயரை சொல்லிட்டு சொந்தக்காரன்னு சொல்லிட்டு ஒரு பெட்ரோல் பங்கில் புகுந்து ஒரு ஊழியரை தாக்கியிருக்காப்புல. ஆனால் அன்னைக்கு பேசின எந்த வாய்களும் இன்னைக்கு பேசவே இல்லை. அதாவது திமுக மட்டும்தான் வந்து 100% வந்து நீங்கள் இந்த வார்த்தையை நான் பயன்படுத்தக்கூடாது, சொல்ல போகிற வார்த்தையை மக்களுக்கு புரியணுங்கிறது தான் நான் வார்த்தை பயன்படுத்துகிறேன். அதாவது திமுக மட்டும்தான் பத்தினியாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க, மற்ற யாரும் பத்தினியாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. தாவேக்கா அப்படிதானே தெரியுங்க எனக்கு. சரிங்க, அதை அப்படிதான் நீங்கள் எதுக்கு போய் கூட்டணி வச்சிருக்கீங்க? அப்புறம் அது அப்படித்தானாக்கா அவங்கள்ட்ட போய் கூட்டணி வைக்கலாமா? இல்லைங்க, கவர்னர் ஆட்சி வந்துடக்கூடாதுங்க, கவர்னர் ஆட்சி வந்துடக்கூடாது கொடுத்துருக்கீங்க. சரி, அதுக்காக திருப்பரங்குன்ற ஃபைல்ஸுக்கு தடைன்னு அந்த போலீஸ் வச்சு மிரட்டும் பொழுது இந்து முன்னணியோட பேச்சை கேட்டு அந்த மிரட்டலுக்கு அடிபணிந்து அந்த ஆவணப்படத்தை திரட்டக்கூடாது அப்படின்னு போலீஸ் வச்சு மிரட்டும் பொழுது அப்போ உங்களை வச்சு தானே அந்த படத்தை நாங்கள் வெளியிட்டோம். ஐயா எழுச்சி தமிழர் சிபிஐ பொதுச் செயலாளர் மாநில வீரபாண்டியன் தோழர், சண்முகம் தோழர், நம்ம ஐயா ஆசிரியர் வீரமணி ஐயா உங்களை வச்சு வெளியிட்டோம். அப்ப இந்த அரசு வந்து தடை செய்யும் பொழுது அது பெரிய இஷ்யூ ஆகும் பொழுது அது மத நல்லிணக்கத்தை காக்கக்கூடிய ஒரு படம். அது இந்து மக்கள் கட்சிக்காரங்க இந்த அமைப்பினர் அதுல பேசியிருக்கிறாங்க, பேட்டி கொடுத்துருக்காங்க, அவங்களுடைய கருத்துக்கெல்லாம் அவங்க பதிவு பண்ணியிருக்கிறாங்க, அதுவும் சேர்ந்துதான் உள்ள இருக்கு. அதுல அந்த திருப்பரங்குன்ற விஷயம் நடக்கும் பொழுது எங்க தலைவர் எழுச்சி தமிழர் பேசுனதுக்கு பாருங்க, ஒரு சூளுரை ஆட்டினார். அதை சொல்லும் பொழுது, அதாவது திருப்பரங்குன்ற நல்லிணக்கத்துக்கு இழுக்காக அதற்கு இடையூறாக ஒரு விஷயம் நடக்கும் பொழுது திமுக வராமல் இருக்கலாம், திராவிடர் கழகம் வராமல் இருக்கலாம், ஆனால் திரும்ப அங்கு வந்து நிற்பேன் அப்படின்னு பேசினாப்புல. இங்க பேசிட்டு திருப்பரங்குன்ற ஃபைல்ஸுக்கு ஒரு பிரச்சனை பேசாலும் திரும்பி பார்த்தாலும் அண்ணனை காணும். திருப்பரங்குன்ற விஷயத்துக்கு திரும்ப அண்ணன் வந்து நிற்க போறான். இல்லை, என்னன்னா அண்ணன் நம்ம கற்றுக் கொடுத்த அரசியலை நம்ம திரும்ப அண்ணன் கிட்ட கேட்கிறோம். நம்ம ஒரு தோழமை சுற்றலாக தான் நம்ம அதை கேட்குறோம். அண்ணன் இப்படி சொன்னீங்களே, நாங்கள் இப்படி ஒரு அந்த ஆவணப்படம் கமர்ஷியலாக எடுக்கப்பட்ட ஆவணப்படம் இல்லை. அந்த படத்தை எடுத்துட்டு எல்லா பாய்கள்கிட்டையும் போயிட்டு
ஐயா இங்க பாருங்க ஒரு மத நல்லிணக்கம் நடத்திருக்கேன், ஹிந்து முஸ்லீம் ஒற்றுமை பத்தி எடுத்துக்கிறேன், உங்களால முடிஞ்சதை வந்து இந்த QR கோட்ல போட்டு விடுங்க, ஒரு ஒரு 1 லட்சம் கொடுங்க, 2 லட்சம் கொடுங்க அப்படின்லாம் எடுத்த படம் கிடையாது. சொந்த கை காசை போட்டு 5-10 சேமிச்சு வச்ச கை காசை போட்டு கடன் வாங்கி வட்டிக்கு கடன் வாங்கி இந்த படத்தை எடுத்திருக்காப்புல அறக்கழகம் தவம். அவருக்கு என்ன வேர்த்து வடிதான்னு நான் கேட்கிறேன். இல்ல உடச்சு பேசி வேர்த்து வடிது அவருக்கு. அந்த ஆளே அவ்வளவு கடன் வாங்கிட்டு உட்காந்துருக்கான். சமூகத்துக்கு ஏதாவது செய்யணுங்கிறதுக்காக மேலும் வட்டி கடன் வாங்கி ஒரு படத்தை எடுத்திருக்கான், ஒரு ஆவண படத்தை. அது எங்கேயுமே டிக்கெட் வாங்கி போடக்கூடிய படம் கிடையாது, ஆவணப்படம். அது சமூகத்துக்காக எடுத்த படம், சமூக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். அதுக்காக அமைப்புகள் ரீதியாக அங்கங்க ஷோ பண்ணி காமிச்சு மக்கள்கிட்ட இந்த பாருங்க தமிழ்நாட்டுக்குள்ள இவ்வளவு வழிபாட்டு தலங்கள்லயே இந்து முஸ்லீம் எவ்வளவு ஒற்றுமையாக இருக்காங்க, ஹிந்து கோவில்களுக்குள்ள இஸ்லாமியர்களுடைய முறை இருக்கு பாருங்க, முஸ்லீம் கோயில்களுக்குள்ள இந்துக்களுடைய முறை இருக்கு பாருங்க, இதெல்லாம் எவ்வளவு ஒற்றுமையா இருக்காங்க பாருங்க. ஒரே ஊருக்குள்ள மாமன் மச்சானாக பொண்ணு கொடுத்து எடுக்கிற அளவுக்குலாம் ஊர்கள் இருக்கு பாருங்க. அப்ப எவ்வளவு ஒற்றுமையாக சகோதரத்தோட மாமா மச்சான் உறவோட இந்து முஸ்லீம் இருக்காங்க. ஒரு ஊர்ல இஸ்லாமியர்களே கிடையாது, அங்க ஒரு பள்ளிவாசல் இருக்கு. ஏன்னா முன்னாடி அங்க இருந்தவங்க வேற வேற இடம்பெயர்ந்து போயிட்டாங்க. ஆனா அந்த பள்ளிவாசல்ல இன்னமும் அங்க வந்து தொழுகைக்கான பாங்க விட்டு அதை கூட்டி கீட்டி அதை நீட்டா மெயின்டைன் பண்ணி இது பண்ணிட்டு வர்றது வந்து அங்க இருக்கிற இந்துக்கள். இந்த ஆவணப்படம் இந்த சமயத்துல தேவையா இல்லையா? இந்த பிஜேபி ஆளு இருந்த சமயத்துல இந்த மாதிரியான ஆவணப்படங்கள் தான் மக்களுடைய ஒற்றுமையை பேணிக்காகும். இதை எடுத்தா தாவேக அரசு வெளியிடக்கூடாதுன்னு தடை விதிக்குது. படத்துக்கு தடை இல்லை, திரையிடுவதற்கு தடை. ஏங்க படத்துக்கு தடை இல்லைனாக்க எப்படிங்க திரையிடுவதற்கு தடை பண்ணுவீங்க நீங்க? அப்ப மேலெடுத்த உத்தரவு யாரோட மேலிடம்னாக்கா இந்து முன்னணி. அப்ப புதுக்கோட்டையில வீதி அப்படிங்கிற ஒரு அமைப்பு அங்க திரையிட்டு விவாதம் நடக்கிறதா வந்து பேச்சு, அதுக்கு பெர்மிஷன் எல்லாம் இருக்குது. ஆனா கரெக்டா திரையிடுறதுக்கு முன்னாடி வந்து மேலெடுத்த உத்தரவு போடாதீங்க. இப்ப இவங்க என்னென்ன மேலெடுத்த உத்தரவுன்னு பாருங்க. இந்த மத நல்லிணக்கத்தை பேணி காக்கிற ஒரு ஆவணப்படம் திருப்பரங்குன்ற ஃபைல்ஸ் அதை திரையிட வந்து தடை, மேலெடுத்த உத்தரவு. அப்புறம் திமுக ஜென்சி மீட்டு அது வந்து திரையிடுவதற்கு, அது அவங்க நடத்துவதற்கு தடை. சரிங்க, அப்ப திமுக சம்பந்தப்பட்ட மீட்டிங்கில் போடுவதற்கு தடை. அப்புறம் இந்த மத நல்லிணக்கம் சமூக நீதி பேசுகிற ஆவணப்படங்கள் திரையிடுவதற்கு தடை. மேலெடுத்த உத்தரவு யாருனாக்க இந்து முன்னணி பிஜேபி. அப்ப தாவேகா இந்து முன்னணி RSS பிஜேபியினுடைய பி டீமா இல்லையா? இதை யார் நமக்கு சொன்னது? இது யார் நமக்கு சொன்னது? தலைவர் எழுச்சி தமிழர் நமக்கு சொன்னது. இது எலெக்ஷனுக்கு முன்னாடி நமக்கு சொல்லி கொடுத்தது. எலெக்ஷனுக்கு அப்புறம் என்ன சொல்றாருனாக்கா இவர் தான் அம்பேத்கர் கண்ட கனவை நிறைவேற்றினார்னு சொல்றாரு. நாங்கள் உயர்த்தி பிடிக்கிற அம்பேத்கரை உயர்த்தி பிடிக்கிறார் விஜய், நாங்கள் உயர்த்தி பிடிக்கிற பெரியாரை உயர்த்தி பிடிக்கிறார் விஜய், நாங்கள் பேசுகிற சமூக நீதி அரசியலை நாங்களும் பேசுகிறோம் என்று உரத்து சொல்லுகிறார். இல்ல அவன் தெரியல நம்ம என்ன பேசுறது. நம்ம ஐயா இப்ப இத்தனை ஆண்டு காலம் நீங்க சரியா பேசலாம் ஐயா. நான் எங்க வாத்தியார்ட்ட சரியா நான் படிச்சிருக்கேன் ஐயா அப்படிதான் கேட்க. ஐயா அப்ப இத்தனை ஆண்டு காலமா நீங்க ஒரு உழைப்பை செலுத்துறீங்களே, அதுக்கு பேர் அப்ப என்னங்கய்யா? இவரு புதுசா இன்னைக்கு வந்தவர் தான் அம்பேத்கரனுடைய அரசியல் பண்றதுனா அப்ப இவ்வளவு வருஷம் நீங்க எங்களுக்கு கத்து கொடுத்தீங்களா, அதுக்கு பேரு? இப்ப 8 தலித்துகளுக்கு வந்து அமைச்சர் பதவி கொடுத்துட்டாங்க அப்படிங்கிறதுனாலே அம்பேத்கருடைய கனவை நிறைவேற்றி விட்டார்கள். சரி, நான் ஒண்ணு கேட்கிறேன் ஐயா, எழுச்சி தமிழ்கிட்டே கேட்போம். இது சொல்லும் பொழுது ஐயா ஒண்ணுமில்ல, அந்த 8 மினிஸ்டரோட பேரை அப்படியே சொல்லுங்கன்னு சொல்லுங்க. 8 மினிஸ்டரோட பேரை சொன்னாக்கா நம்ம சேனல் முடிட்டு போயிடலாம். இதுக்கப்புறம் நம்ம இல்ல ஸ்பாட்ல அந்த நேரத்துல யாராவது கேள்வி கேட்டு சொல்லி இதுக்கப்புறம் கேட்கறத மனப்படம் மட்டும் வந்துருவாங்க. எனக்குமே ஞாபகம் கிடையாது. வன்னியரசன் தெரியும், டெய்லி அவர் வந்து ப்ராசஸ்ல இருக்காரு, எங்க பார்த்தாலும் போறாரு, ஒர்க் பண்றாரு, அது வந்து செய்தியாகவும் வருது. வன்னியரசன் என்ன பண்றாரு நமக்கு தெரியுது. அப்புறம் ராஜ்மோகன் தெரியுது. இதுக்கப்புறம் வேற மற்ற 6 பேர்னாக்க நம்ம காங்கிரஸ் ஒருத்தர் இருக்காரு, வாடி வாடி அந்த பாட்டுக்காரனால ஒரு கைப்படாத சீடின்னு சொல்லிட்டு அங்க உள்ள குழந்தைகளை வந்து பேட் டச் பண்ணதாக அவர் மேல போக்சோக்கு வழக்கு பதிவு பண்ணுங்கன்னு சொல்லிட்டு புகார் கொடுத்துருக்கு. அவர் பேர் என்ன, விஸ்வநாதனா? அவருக்கு விஸ்வநாதன் 3 பேர் தான் நமக்கு தெரியும். பாக்கி 5 பேர் யாரும் நமக்கு தெரியவே தெரியாது. அப்ப செயல்படாத மினிஸ்டர்ஸா இருக்காங்க. இப்ப சும்மா எனக்கு போன ஆட்சியில ஆயுதராவணத்துறை அமைச்சராக இருந்த கைல்வெளி செல்வராஜ் அவர்கள் அவங்க வந்து இந்த மாதிரி செயல்படவே இல்லை, செயல்படாத அமைச்சர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மீது குற்றச்சாட்டு சுமத்திட்டு இருந்தாங்க. அப்ப இங்க 5 பேர் செயல்படவே இல்லையப்பா. அப்ப இது எப்படி அம்பேத்கரோட கனவு? இதுதானே அம்பேத்கர் கடைசியா சொன்னது என்னன்னாக்கா, நான் இவ்வளவு உடைச்சு பாடுபட்டு சட்டங்களை ஏற்றி பேசி கத்தி தொண்டை தண்ணி வைத்து போக இந்த இப்போ ஒடுக்கப்பட்ட மக்கள் வந்து மேலே வர்றதுக்கு பல விஷயங்களை செஞ்சுருக்கேன். ஆனால் மேலே வந்தவங்க பூரா கடைசியாக என்ன பண்ணுறாங்க, என்னை பின்னாடி முதுகில் குத்திட்டு நம்மளை யாரும் முன்னேற விடாமல் நம்மளை தேரை பின்னாடி இழுத்தானோ அவனுக்கு பின்னாடி நின்று நம்ம தேரை பின்னாடி இருக்கிற வேலையை பார்க்குறீங்க. இதுதான் தொடர்ந்து நடைபெற்று கொண்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஐயா சொன்னாப்புல. யாரு? புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் கடைசியாக பதிவு பண்ண வார்த்தை அது. இப்போ அந்த 5 பேர், அந்த தேரை பின்னாடி இருக்கிறது தான் அந்த 5 பேர். ராஜமோகனோட விடுங்க, சரி பரவாயில்ல. ஆனால் வன்னியரசு சூப்பர், அவர் தேரை முன்னாடி தான் எடுத்துட்டு போறாரு, மாற்றுக்கிறது கிடையாது.
அந்த விஸ்வநாதன் ஏதோ தெரியுது, வாடி வாடி கைப்படாத சரி பாட்டு போனாலும் நமக்கு ஓப்பனா உடச்சு பேசுனா அப்ப 6 பேர் தவிர வேற எந்த அமைச்சர் வந்து அவங்க துறை வேலையை பார்த்தாங்கிறது இல்ல. சொல்லுங்க. அது மட்டும் இல்ல, நம்ம ராஜமோகன் இருக்காப்புல ஒருத்தர் வன்னியரசன் மட்டும்தான் இதுல வந்து அதான் சொல்றேன். வன்னியரசன் மட்டும் தான் ஏத்துக்க முடியும். ஆமா, வேற யாரு? ராஜமோகன் என்ன பண்றாப்புல, இப்ப நம்ம சிபிஎஸ்சில வந்து மும்மொழி கொள்கை ஹிந்தி கட்டாயமாக்கிட்டாங்க. ஆயிடுச்சு. ஏதாவது ராஜமோகன் இது குறித்து பேசியிருக்காப்லையா? ஏன் பேசவே இல்லை? என்இபி ஆதரிச்சு வீடியோ போட்டவர், சூதாட்டத்தை ஆதரிச்சு வீடியோ போட்டவர் யார்? ராஜ்மோகன். இதெல்லாம் அம்பேத்கரோட கனவா? அம்பேத்கர் என்இபியை வரவேற்கக்கூடிய நபர் அவரு? இல்ல அம்பேத்கர் இருந்தாங்க சூப்பர் ராஜ்மோகன் சொல்லுவாப்லையா? பட்டியல் சமூகம் 80 நாளையே அவரை வரவேற்கணும்னாக்கா ஐயா அம்பேத்கர் அவர்கள் இவரால பயன்பெற்றவங்க அந்த பக்கம் போறாங்க கம்ப்ளைண்டே பண்ணிருக்க மாட்டாப்ல. நீ மேல வரணுங்கிறது என்னுடைய ஆசையை தவிர நீ அதுக்கப்புறம் எங்க போகணும் உன்னோட இஷ்டம் சொல்ல விடல. போனவங்கள கண்டிக்கிறாரு, நீ ஏன் அங்க போற, உனக்கு அறிவில்லையான்னு சொல்லி கேட்கிறாரு. ஏப்பா நீ வந்து இன்னும் 4 பேர் வரத உதவி பண்ணணும்ப்பா, நீ பட்டுக்க மேல வந்துட்டு திரும்ப நான் யாரு கூட போகக்கூடாதுன்னு நினைக்கிறேன் அவன் பின்னாடி போய் நிக்கிறேன். இதுதான் தொடர்ந்து நடைபெற்று கொண்டு இருக்குது அப்படின்னு சொல்றாருல. அதுல ஒரு ஆள் தான் ராஜமோகன், அதுல ஒரு ஆள் தான் மற்ற 6 பேர், அந்த 7 பேர். இதுல ஒரே ஒரு முத்து யாருனாக்கா நான் வன்னியரசு அவர்கள் மட்டும் தான். அது சில பேர் விமர்சனம் வைக்கலாம், அது வேறு. ஆனா இந்த 8 பேர்ல இல்ல, ஒட்டுமொத்த அமைச்சரவையிலுமே நான் வன்னியரசு அவர்கள் மட்டும் தான் வேலை செய்யறாங்க. பாக்கி எல்லாருக்கும் வாய் கூட வேலை செய்ய மாட்டேங்குது. தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். அதனால இன்னைக்கு எல்லாத்தையும் கூட்டி எதையும் பேசாம இருக்குல்ல, தலைவர்கிட்ட பேசாம இதாட்ட பேசுவோம். அதனால இந்த ஏஐ குரங்கனுடைய ரீல்ஸ் ரியாக்ஷன் நம்ம இந்த பார்த்தோம். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.